விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் விசாரணை துவங்கியிருக்கிறது. இது குறித்தான முழுமையான தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான இறுதிக்கட்ட விசாரணை இன்று நடைபெற்று வருகின்றது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திற்கு படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சென்றிருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றமும் கூட உயர்நீதிமன்றத்தை நாடி நீங்கள் உங்களுக்கு வேண்டிய நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்திய இந்த சூழ்நிலையில்தான் இன்று இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விசாரணையை பொறுத்தவரை ஒரு மேல்முறையீட்டு மனுவின் மீதான விசாரணையாக இருக்கின்றது. தணிக்கை சான்றிதழை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தனி நீதிபதி PT ஆஷா ஒரு உத்தரவினை கடந்த வாரம் பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவில் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது, UA சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும். தணிக்கை வாரியம் வேறொரு குழுவிற்கு அந்த படத்தை அனுப்பி அதன் பிறகு தங்களுடைய முடிவை அறிவிப்பதாக சொல்லி இருந்த நடைமுறைக்கும் தடை விதித்திருந்தார். இந்த நிலையில்தான் இப்பொழுது மத்திய அரசு சார்பில், அதாவது தணிக்கை வாரியத்தினுடைய வழக்கறிஞராக ஆஜராகி இருக்கக்கூடிய மத்திய அரசின் வழக்கறிஞர் ARL சுந்தரேசன் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கின்றார். போதுமான கால அவகாசம் வழங்காமல் தணிக்கை சான்றிதழை வழங்குவதற்கான உத்தரவினை தனி நீதிபதி பிறப்பித்து விட்டார் என்று சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 14 காட்சிகளை நீக்க வேண்டும் என்று தணிக்கை வாரியம் சொல்லியிருந்தது. அந்த காட்சிகளை நீக்கப்பட்ட பிறகு மீண்டும் படத்தை பார்த்துவிட்டு தணிக்கை சான்றிதழ் கொடுப்பது தொடர்பான முடிவினை நாங்கள் எடுப்போம் என்றுதான் தணிக்கை வாரியம் சொல்லி இருந்தது. ஆனால் 14 காட்சிகளை நீக்கிவிட்டோம் என்பதற்காக தணிக்கை சான்றிதழை வழங்குவோம் என்று எந்த இடத்திலும் தணிக்கை வாரியம் சொல்லவில்லை. இவர்கள் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் தணிக்கை வாரியம் சொல்லியிருந்த அந்த 14 காட்சிகளை நீக்கிய உடனேயே தணிக்கை சான்றிதழை அந்த அடிப்படையில் தர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் காட்சிகள் நீக்கப்பட்டாலும் அதன் பிறகு மீண்டும் ஒரு முறை படத்தை பார்த்து விட்டுதான் என்ன சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பது குறித்து முடிவுகளை எடுக்க முடியும் என்கின்ற ஒரு கருத்தினை சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 14 காட்சிகள் நீக்கப்பட்ட நிலையிலே அடுத்த கட்ட முடிவை எடுப்பதற்கு முன்பாக வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்ற அடிப்படையில் தான் அந்த நடவடிக்கைகளை எல்லாம் நிறுத்தி வைத்திருந்தோம் என்றும் தணிக்கை வாரியத்தின் சார்பில் சொல்லுகின்றார்கள். இதன் மூலமாக அவர்கள் சொல்லுவது, மற்றொரு குழுவின் மூலமாக படத்தை பார்வையிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டறிந்த பிறகுதான் சான்றிதழ் தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியும் என்பதன் காரணமாகத்தான் இறுதி முடிவு எடுக்கப்படாமல் அடுத்த கட்ட நடவடிக்கையான அந்த சான்றிதழ் வழங்கக்கூடிய நடவடிக்கையை நாங்கள் நிறுத்தி வைத்தோம் என்று தணிக்கை வாரியத்தின் சார்பில் சொல்லி இருக்கின்றார்கள். படம் தொடர்பாக புகார் வந்ததால் தான் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்தோம் என்ற ஒரு கருத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள். ஏற்கனவே இது நீண்ட விவாதங்களை எழுப்பியிருந்தது. இந்த புகாரை கொடுத்தது யார் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்தது. ஏனென்றால் தணிக்கை வாரியத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவரே அந்த புகாரை வழங்கியிருந்தார் என்று சொல்லப்பட்டது. நீதிமன்ற விசாரணையின் பொழுதும் அது தொடர்பான விவரங்கள் எல்லாம் வெளியாகி இருந்தன. தணிக்கை வாரியத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபரே இந்த படத்திற்கு எதிராக ஒரு வழக்கை தாக்கல் செய்து புகாரை தாக்கல் செய்து